வணக்கம் துலாம் ராசிக்காரர்களே. ஞாபக மறதியால் கை நழுவி போன ஒரு வாய்ப்பு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு தீராத ஒரு மனக்கசப்புகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஞாபக மறதியால் தவறவிட்ட ஒரு வாய்ப்பு இன்று வரை மனக்கசப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி எந்த விதமான ஒரு காரியத்தையும் நல்ல காரியங்களை கூட தொடங்க விடாமல் இன்னும் பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சின்ன சின்ன கவனக்குறைவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பல முறைகள் நீங்கள் நிச்சயமாகவே நினைத்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகள் உங்களை எப்படி வழி நடத்துகிறது, எப்படியெல்லாம் அந்த பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களை தேடி கொடுக்கிறது, நன்மைகளை தேடி கொடுக்கிறது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் அடுத்ததாக எடுக்க வேண்டும். வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைய வேண்டிய ஒரு பொன்னான வாய்ப்பு உங்களின் சின்ன சின்ன கவனக்குறைவாலேயோ அல்லது எதிர்பாராத ஞாபக மறதியாலேயோ உங்களுடைய கை கெட்டும் தூரத்தில் வந்து கை நழுவி போன ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்த மிகப்பெரிய ஒரு திருப்ப முனையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம ஏன் இந்த ஒரு செயலை செய்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுகிறது என்று நீங்கள் யோசித்து விடை தெரியாமல் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும் நாம் சரியாக செயல்பட்டு இருந்தால் இன்று நம்முடைய வாழ்க்கையை வேறு உயரத்தில் இருந்திருக்குமே என்ற ஒரு நினைக்காத ஒரு நாட்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இருந்தாலும் அதை நம்ம தவறிவிட்டோம், இன்னும் அதனை நினைத்து எந்த விதமான ஒரு பயன்களும் கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு இனிமேல் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ண வேண்டும், என்ன பண்ணினால் நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறும் என்பதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனிமேல் அந்த சிறிய சிறிய அலட்சியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய பெரிய பாதிப்பை நினைத்து இன்று வரை உங்களுடைய மனதிற்குள் ஒரு தீராத மனக்கசப்புகளும் இயக்கங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக சரியாகவே பொருந்தி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவு மறதியால் தவறவிட்ட ஒரு வாய்ப்பு இன்று வரை உங்களுடைய மனதிற்குள் ஒரு மனக்கசப்புகளை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். துலாம் ராசி அன்பர்களான உங்கள் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் மீண்டும் வராது என்று அனைவருமே சொல்லுவார்கள். அந்த வாய்ப்பு ஒரு முறைத்தான் கிடைக்கும். ஒரு முறை கிடைக்கும் பொழுதே அதை நீ பயன்படுத்திக் கொள். அந்த வாய்ப்புகளை நீ தவறவிட்டால் மீண்டும் உனக்குள்ள கிடைப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நபர்கள் கூறியிருப்பார்கள். இருந்தாலும் அது எதையுமே நீங்கள் கேட்காமல் உங்களுடைய குடும்பத்திற்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ ஒரு அவசரமான வேலைகள் என்று சென்றுவிட்டு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை கூட நீங்கள் கை நழுவி போன ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள நீங்கள் தேடி கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கவில்லை. சில நேரங்களும் சில காலங்களும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்த முடியாமல் கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. சரியான நேரத்தில் செயல்படாத நிலைமைகள் கூட ஒரு பெரிய மாற்றத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் சமீபத்தில் கூட நடந்து உங்களுக்குள்ள கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையே நீங்கள் தவறவிட்ட ஒரு தருணங்களும் இப்பொழுது நிச்சயமாக இருக்கும். நம்ம இப்பொழுது நம்மள் மீது தவற சொல்லவா அல்லது மற்றவர்கள் மீது தவற சொல்லவா என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு முக்கியமான முடிவுகள் உங்களுடைய கையில் இருந்து தவறி போன ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட வருத்தங்கள் சாதாரணமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இதை மட்டும் சரியாக செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்குமோ என்ற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இன்னும் பல முறைகள் ஓடிக்கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் துலாம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில தவறவிட்ட வாய்ப்புகள் கூட நமக்கு ஒரு புதிய பாதையை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதவு மூடும் பொழுதுதான் வேறு ஒரு கதவு திறக்கும் என்பதை காலங்கள் பல முறை நிரூபித்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கதவு மூடுகிறது என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போடப்பட்ட பூட்டு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை மறுபக்கம் திறக்கக்கூடிய ஒரு கதவு என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது. விவசாய பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றிக் கொடுக்கும். வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. தொழில் நுட்ப கருவிகளில் கவனமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தில் நன்மைகள் உங்களுக்குள்ள தானாகவே நடக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் இப்பொழுது கைகூடி வரப்போகிறது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகளை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். ஆடம்பரமான சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் தவிர்த்து கொண்டு சிக்கனமாக நீங்கள் நடந்து கொண்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படக்கூடிய தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு ஒரு முக்கியமான முடிவு உங்களுடைய வாழ்க்கையவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக எடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு பணம் இருக்கிறது, பணம் மறிக்கிறது என்று ஆடம்பரமாக நீங்கள் செலவு செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். அந்த நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் சரியான முறையில் உபயோகித்து பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடும். சொத்து முயற்சிகளில் தேடி வரக்கூடிய எதிர்பாராத ஒரு நல்ல செய்திகள், உங்களையே இப்பொழுது நினைத்து பார்க்க முடியாத ஒரு அதிர்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்து வந்த பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள், சொத்து பங்கீட்டு பிரச்சனைகள் மற்றும் கோர்ட்டு வழக்குகளில் இனிமேல் உங்களது கையானது ஓங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலைமைகளுக்கு இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக பிறக்கும். சொத்துக்களை வாங்குவது அல்லது விற்பது தொடர்பான முயற்சிகளில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மிகப்பெரிய சுபமான செய்திகள் உங்களை தேடி வந்து இப்பொழுது நன்மைகளை தேடி கொடுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. தடைபட்டு கிடந்த பத்திர பதிவுகளும் மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிந்து உங்களுடைய சொத்து மதிப்பு இப்பொழுது கணிசமாக உயர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது கவனித்து பாருங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த தாமதங்கள் உங்களுக்கு பொறுமைகளையும் சரியான திட்டமிடலையும் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காலங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற இருப்பதால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த விஷயங்கள் மீண்டும் நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையலாம். எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல தகவல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையுடன் முடிவு எடுக்கக்கூடிய சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்றான வீடு அல்லது சொத்து கனவு நிறைவேறும் பாதை திறக்கக்கூடிய ஒரு காலமாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள அமைத்து கொடுக்கும். அதுவும் நடக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். அல்லது நண்பர்களுக்காகவோ ஒரு அவசரமான வேலைகள் என்று சென்றுவிட்டு உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை கூட நீங்கள் கை நழுவி போன ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள நீங்கள் தேடி கொடுத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கவில்லை. சில நேரங்களும் சில காலங்களும் அந்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்த முடியாமல் கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. சரியான நேரத்தில் செயல்படாத நிலைமைகள் கூட ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதை போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் சமீபத்தில் கூட நடந்து உங்களுக்குள்ள கிடைத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளையே நீங்கள் தவறவிட்ட ஒரு தருணங்களும் இப்பொழுது நிச்சயமாக இருக்கும். நம்ம இப்பொழுது நம்ம மீது தவற சொல்லவா அல்லது மற்றவர்கள் மீது தவற சொல்லவா என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு முக்கியமான முடிவுகள் உங்களுடைய கையில் இருந்து தவறி போன ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்பட்ட வருத்தங்கள் சாதாரணமானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. இதை மட்டும் சரியாக செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிருக்குமோ என்ற ஒரு எண்ணங்கள் கூட உங்களுடைய மனதிற்குள் இன்னும் பல முறைகள் ஓடிக்கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் துலாம் ராசிக்காரங்களே,
வாழ்க்கையில தவறவிட்ட வாய்ப்புகள் கூட நமக்கு ஒரு புதிய பாதையை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கதவு மூடும் பொழுது தான் வேறு ஒரு கதவு திறக்கும் என்பதை காலங்கள் பலமுறை நிரூபித்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கதவு மூடுகிறது என்றால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போடப்பட்ட பூட்டு கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையை மறுபக்கம் திறக்கக்கூடிய ஒரு கதவு என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இப்பொழுது நடக்கப் போகிறது. விவசாய பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றிக் கொடுக்கும். வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. தொழில் நுட்ப கருவிகளில் கவனமாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய எதிர்காலத்தில் நன்மைகள் உங்களுக்குள்ள தானாகவே நடக்கும்.